ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட திட்டங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த திட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதை வந்து எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்படி வேணால் கேட்பாங்க. அது இல்லாமல் நேற்று வந்து ஒரு குரூப் 2 ரிசல்ட் வர வந்திருக்கு. ஓகேங்களா? அது வந்து அப்போனா குரூப் 4 எக்ஸாம் நடந்து சீக்கிரமாகவே ரிசல்ட் வந்துடும். கண்டிப்பாக ரொம்ப நம்பிக்கையோட எதிர்பார்க்கலாம். ஓகேங்க, நல்லா படிங்க. அது இல்லாமல் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து குரூப் 1 குரூப் 4 எஸ்ஐ எக்ஸாமுக்கு பிசி எக்ஸாம் நெக்ஸ்ட் வரப்போகிற எக்ஸாமுக்கு குரூப் 2 எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும் கண்டிப்பாக. ஓகேங்களா? இது வந்து எப்பயுமே மாறாது. இந்த திட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த குரூப் 4ல் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இந்த திட்டத்திலேருந்து எதுவும் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு அந்த வீடியோவை பாருங்கள் கடைசி வரைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டேன் தமிழக அரசின் திட்டங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறேன் பாருங்கள். மே 6 2021 தான் இதோட ஆட்சி வந்து இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து உட்காடுறாங்க. ஓகேங்களா? சட்டசபையில் இப்போ வந்து அவங்க வந்தோடனே ஃபஸ்ட்டு என்னென்ன திட்டங்களை லைனாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு திட்டம் வந்து என்னென்னா விடியல் பயணம் திட்டம். மே 8 2021 ஆரம்பிச்சிருக்காங்க. விடியல் பயணம் திட்டம் மே 8 2021 ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது மக்களை தேடி மருத்துவம் ஆகஸ்ட் 5 2021. ஓகேங்களா? விடியல் பயண திட்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திட்டம். மக்களை தேடி மருத்துவ திட்டம் வந்து அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஆகஸ்ட் 5 2021. இல்லம் தேடி கல்வி திட்டம் அக்டோபர் 27 2021. இது வந்து ரொம்ப ஃபேமஸானது. ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறனால அவங்களுக்கு கல்வி வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்காக இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து அக்டோபர் 27 2021. அடுத்தது முதல்வரின் முகவரி திட்டம் வந்து நவம்பர் 14 2021. ஓகேங்களா? அடுத்தது நம்மை காக்கும் 48 டிசம்பர் 18 2021. இது ரொம்ப முக்கியமானதான். ஓகேங்களா? நம்மை காக்கும் 48 டிசம்பர் 18 2021. வானவில் மன்றம் நவம்பர் 28 2022. ஓகேங்களா? முதல்வர் முகவரி திட்டம் நவம்பர் 14 2021. நம்மை காக்கும் 48 டிசம்பர் 18 2021. வானவில் மன்றம் நவம்பர் 28 2022. புதுமை பெண் திட்டம் செப்டம்பர் 5 2022. இது வந்து இப்போ நிறையா அதுக்கு நான் 2022 அதுக்கு 2022 அப்புறம் வந்த எக்ஸாம் நிறைய எக்ஸாமில் புதுமை பெண் திட்டம் வந்து கேட்டாங்க, கொஸ்டின் வந்து கேட்டுட்டாங்க. அடுத்தது நான் முதல்வன் திட்டம் வந்து மார்ச் 1 2022. நான் முதல்வன் திட்டம் வந்து இப்போ வந்து என்னென்னா அதை வந்து நம்ம அதை பற்றி சொல்லணும். மார்ச் 1 2022. நான் முதல்வன் திட்டத்தில் வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. ஓகேவா? அது இல்லாமல் யூபிஎஸ்சியில் தான் நிறைய ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் யூபிஎஸ்சி நிறைய பேர் பாஸ் பண்ணி 22 ஆரம்பித்தாங்க. 24 23 இப்போ 25. இப்போ 3 டைமும் ரிசல்ட் நல்லபடியே கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் யூபிஎஸ்சி ரிசல்ட் வந்துச்சு. அதில் கூட ஒரு 10-15 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதனால் நான் முதல்வன் திட்டம் ரொம்ப இம்பார்ட்டானது. அடுத்தது கலைஞர் மகளிர் உரிமை தொகை செப்டம்பர் 15 2023. கலைஞர் மகளிர் உரிமை தொகை செப்டம்பர் 15 2023. ஃபஸ்ட்டு இது எங்கே தொடங்கினாங்கன்னா காஞ்சிபுரத்தில் தொடங்கினாங்க. மறந்துடாதீங்க, காஞ்சிபுரம் எங்கே அண்ணா பிறந்த ஊர். அதனால் அண்ணா பிறந்த ஊரில் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து செப்டம்பர் 15 வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு கட்டத்துக்கு ஒரு வாக்கு என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு கட்டத்தில் வந்து எல்லா ஊர்லேயும் யாராருக்கு தகுதியானவங்க ஓட்டர் ஐடியிலன்ட்டு ரேஷன் கார்டு யார் தகுதியானவங்கன்னு பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டாவது கட்டமாக கொடுத்ததுக்கு ரெண்டாவது கட்டமாக எங்கே கொடுத்து ஆரம்பித்தாங்கன்னா தருமபுரியில் ஆரம்பித்தாங்க. மறந்துடாதீங்க, ஃபஸ்ட்டு வந்து காஞ்சிபுரம். ஓகேங்களா? அடுத்தது தருமபுரி, அங்கே ஆரம்பித்தாங்க. அடுத்தது மக்களுடன் முதல்வர் திட்டம் டிசம்பர் 18 2023. மக்களுடன் முதல்வர் திட்டம் டிசம்பர் 18 2023. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த திட்டம் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுவுமே முக்கியம் இல்லாமல் இல்லை. கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுருவாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா 2023 அப்புறம் 2024 25க்கு இப்போ 25 கூட நிறைய திட்டங்கள் கேட்டுருங்க. அவள் திட்டம், தோழி. ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்திருக்கு. அந்த திட்டத்தையும் நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த திட்டம் எந்த டேட்டில் ஆரம்பித்தாங்க, எங்கே ஆரம்பித்தாங்க அந்த வீடியோவெலாம் போடுறேன். திட்டங்களை மறந்துடாதீங்க நண்பர்களே, கண்டிப்பாக படிங்க. இந்த டைம் குரூப் 4ல் எல்லோரும் நல்லா பாஸ் பண்ணுங்க. குரூப் 1லையும் பாஸ் பண்ணுங்க. வரப்போகிற எக்ஸாமே நமக்கான நமக்கான காலம், நமக்கானது வருஷம் 2027. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு போஸ்டிங்கோட போய் உட்காருவோம். கண்டிப்பாக நம்பிக்கையோட படிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் அன்பா, உங்கள் தமிழ்.